ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 303. இங்கு பாண்டவர் ஆகிய அர்ஜுனரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பகவத்கீதையின் புகழுக்கு உரியவரான இவர் பாண்டு மகாராஜனின் சத்திரிய மகன் ஆவார். குந்தி தேவி எந்த தேவரையும் அழைக்கக்கூடிய வரத்தை பெற்று இருந்தாள். எனவே அவள் இந்திரனை அழைத்ததால் அர்ஜுனன் பிறந்தார். எனவே அர்ஜுனன் ஸ்வர்க்க ராஜன் ஆன இந்திரனின் ஒரு முழு அம்சம் ஆவார். அவர் ஃபால்குனி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பிறந்தவர் என்பதால் ஃபால்குனி என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் குந்தியின் மகனாக தோன்றிய பொழுது அசரீரி வாக்குகளின் மூலம் அவரது பெருமைகள் அறிவிக்கப்பட்டன. மேலும் தேவர்கள், கந்தர்வர்கள், ஆதித்யர்கள், சூரியனிலிருந்து வந்தவர்கள், ருத்திரர்கள், வசுக்கள், நாகர்கள், முக்கியமான ரிஷிகள், அப்சராக்கள், ஸ்வர்க்கலோக பெண்கள் ஆகியோரை போன்ற பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவரும் அந்த சடங்கில் பங்கு கொண்டார்கள். அப்சராக்கள் அவர்களது சொர்க்கலோக நடனங்களாலும் பாடல்களாலும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையும் அர்ஜுனனின் தாய் மாமனுமான வசுதேவர் தமது பிரதிநிதியாக கஷ்யபரை அனுப்பி நியமிக்கப்பட்டுள்ள எல்லா சம்சாரங்களாலும், அதாவது புனிதப்படுத்தும் சடங்குகள், அர்ஜுனரை தூய்மைப்படுத்த செய்தார். அவரது பெயர் சூட்டு விழா ரிஷிகள் மற்றும் சத சிருங்க வாசிகள் ஆகியோரின் முன்னிலையில் நிகழ்ந்தன. அவர் திரௌபதி, சுபத்ரா, சித்திரங்கதா மற்றும் உலூபி ஆகிய 4 மனைவிகளை திருமணம் செய்து முறையே கிருதகீர்த்தி, அபிமன்யு, பப்ருவாகன மற்றும் ரவான் ஆகியோரை பெற்றார். மாணவ பருவத்தில் இருந்த இவர் பேராசிரியர் ஆனது துரோணாச்சாரியரிடம் கல்வி கற்றார். இவருடன் மற்ற பாண்டவர்களும் குருக்களும் கூட இருந்தார்கள். ஆனால் மற்றவர்களை விட இவர் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டினார். நல் ஒழுக்கத்தில் அவர் கொண்டு இருந்த பற்றினால் துரோணாச்சாரியரால் மிகவும் கவரப்பட்டார். இவரை முதல் தர மாணாக்கராக ஏற்ற துரோணாச்சாரியார் அவரிடம் பெரிய அன்பு கொண்டு யுத்த கலையின் எல்லா அம்சங்களையும் அவருக்கு இதயபூர்வமாக போதித்தார். இவர் தீவிர ஆர்வம் கொண்ட மாணாக்கராக இருந்ததால் இரவு நேரத்திலும் இவர் வில் வித்தையை பயில்வது வழக்கம் ஆகும். இந்த எல்லா காரணங்களினாலும் பெரிய ஆசிரியரான துரோணாச்சாரியர் இவரை உலகிலேயே மிகச்சிறந்த வில் ஆளியாக மாற்ற உறுதி கொண்டார். இலக்கை தாக்கும் சோதனையில் இவர் மிகச்சிறந்தவராக தேர்வு பெற்றார். இதனால் துரோணாச்சாரியர் மிக திருப்தி அடைந்தார். மணிபுரத்திலும் திரிபுரத்திலும் உள்ள அரச குடும்பத்தினர் அர்ஜுனனுடைய மகனான பப்ருவாகனரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அர்ஜுனன் துரோணாச்சாரியரை ஒரு முதலையின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றினார். இதனால் திருப்தியடைந்த அவர் பிரம்ம சிரஸ் எனும் ஆயுதத்தை அவருக்கு பரிசளித்தார். துரோணாச்சாரியர் இடம் விரோதம் கொண்டு இருந்த துருபத மகாராஜன் அவரை தாக்கிய போது அர்ஜுனன் அவரை கைது செய்து துரோணாச்சாரியன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் துருபத மகாராஜனுக்கு சொந்தமான அகிச்சத்ர எனும் நகரை கைப்பற்றி துரோணாச்சாரியரிடம் அதை ஒப்படைத்தார். பிரம்ம சிரஸ் ஆயுதத்தை பற்றிய ரகசியம் அர்ஜுனனுக்கு விளக்கப்பட்டது. அர்ஜுனனும்
தேவைப்படும் போது மட்டுமே, அதாவது அவர் துரோணாச்சாரியர் தனது எதிரியாக மாறும் பொழுது மட்டுமே அந்த ஆயுதத்தை பிரயோகிப்பதாக அவருக்கு வாக்களித்தார். இதன் மூலமாக எதிரி படையில் இருந்த துரோணாச்சாரியர் குருட்சேத்திர யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானித்து கொண்டார். துருபத மகாராஜன் துரோணாச்சாரியரின் சார்பாக அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்டார் என்றாலும் அந்த இளம் வீரருக்கு தனது மகளான திரௌபதியை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். துரியோதனனால் திட்டம் இடப்பட்ட ஒரு அரக்கு மாளிகை தீயில் அர்ஜுனன் மரணம் அடைந்தார் என்ற பொய் செய்தியை கேட்டபோது அவர் ஏமாற்றம் அடைந்தார். எனவே திரௌபதியின் சுயம் வரத்திற்கு ஏற்பாடு செய்த அவர் உயரே தொங்கும் ஒரு மீனின் கண்ணை அம்பால் துளைக்கக்கூடியவர் திரௌபதியை மணக்கலாம் என அறிவித்தார். அர்ஜுனனால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதாலேயே இந்த சூழ்ச்சியை அவர் செய்தார். இறுதியில் அர்ஜுனனுக்கு ஈடான தகுதிகளை பெற்று இருந்த தனது மகளை அர்ஜுனனிடம் ஒப்படைப்பதில் அவர் வெற்றியும் பெற்றார். அர்ஜுனனின் சகோதரர்கள் அந்த சமயத்தில் துரியோதனன் உடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மாறுவேடத்தில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார்கள். அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் திரௌபதியின் சுயம்வரத்திற்கு பிராமணர்களின் உடையில் சென்று இருந்தார்கள். கூடியிருந்த சத்திரிய அரசர்கள் அனைவரும் ஒரு ஏழை பிராமணருக்கு திரௌபதி தனது கணவராக மாலை சூட்டியதை கண்டார்கள். அப்பொழுது பிராமண உடையில் இருந்தவர் அர்ஜுனன்தான் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருக்கு வெளிப்படுத்தினார். நாக லோகத்தைச் சேர்ந்த உலூபி என்னும் பெண்ணை ஹரித்வாரத்தில் சந்தித்த அவர் அவளால் கவரப்பட்டவர் ஆனார். இதனால் இரவான் பிறந்தார். அதை போன்றே மணிபுர ராஜனின் மகளான சித்ராங்கதாவையும் அவர் சந்தித்தார். இதனால் பப்ரு வாகனர் பிறந்தார். தமது தங்கையான சுபத்ராவை கடத்தி செல்ல அர்ஜுனனுக்கு உதவுவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார். ஏனென்றால் அவளை துரியோதனன் இடம் ஒப்படைத்துவிட பலதேவர் எண்ணியிருந்தார். யுதிஷ்டிரரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருத்தை ஒப்புக்கொண்டார். இவ்வாறாக சுபத்ராவை பலவந்தமாக தூக்கிச் சென்ற அர்ஜுனன் அவளை மணந்து கொண்டார். சுபத்ராவின் மகன் அபிமன்யு. இவர் பரிசித்து மகாராஜனின் தந்தையாவார். அர்ஜுனன் காண்டவ வனத்திற்கு தீ வைத்து அக்னி தேவரை திருப்திப்படுத்தினார். எனவே அக்னி தேவனும் அர்ஜுனனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தார். காண்டவ வனத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் கோபம் அடைந்த இந்திரன் மற்ற எல்லா தேவர்கள் உடனும் அர்ஜுனன் உடனும் போர் செய்து தோல்வி அடைந்த பின்பு சொர்க்கலோகத்திற்கு திரும்பிச் சென்றார். மயா அசுரன் என்பவனுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் அர்ஜுனன் வாக்கு அளித்தார். மயா அசுரனும் தேவதத்தம் என்று புகழப்படும் மதிப்பு உயர்ந்த ஒரு சங்கை அவருக்கு பரிசு அளித்தார். இதை போன்றே அர்ஜுனன் உடைய வீரத்தில் திருப்தி அடைந்த இந்திரனும் அவருக்கு பல்வேறு மதிப்பு உயர்ந்த ஆயுதங்களை பரிசு அளித்தார். மகத ராஜனை தோற்கடிப்பதில் யுதிஷ்டிர மகாராஜன் ஏமாற்றம் அடைந்த பொழுது அர்ஜுனன் தான் அவருக்கு எல்லா வகையான உறுதி மொழிகளையும் தந்தார். இவ்வாறாக அர்ஜுனன், பீமன் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய மூவரும் ஜராசந்தனை கொல்ல மகத நாட்டுக்கு புறப்பட்டார்கள். உலகில் உள்ள மற்றெல்லா அரசர்களையும் பாண்டவர்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு வெளியேறி சென்ற அர்ஜுனன் கேளிந்த நாட்டை கைப்பற்றி பகதத்த ராஜனை வென்றார். பிறகு அவர் அந்தகிரி, உலூகபுரம் மற்றும் மோதாபுரம் போன்ற நாடுகளின் வழியாக பிரயாணம் செய்து எல்லா அரசர்களையும் கீழ்ப்படிய செய்தார். சில சமயங்களில் அவர் கடும் தவங்களை மேற்கொண்டார்.
இதனால் பிறகு இந்திர தேவன் இடமிருந்து அவர் வெகுமதிகளை பெற்றார். சிவபெருமானும் கூட அர்ஜுனனின் பலத்தை சோதிக்க விரும்பி ஒரு பூர்வ குடிமகனின் உருவில் அவரை சந்தித்தார். அந்த இருவருக்கும் பெரும் போர் நிகழ்ந்தது. இறுதியில் அவரிடம் திருப்தி அடைந்த சிவபெருமான் தமது சுயரூபத்தை காட்டினார். அர்ஜுனனும் அவரை அடக்கத்துடன் வணங்கினார். அதனால் திருப்தி அடைந்த சிவபெருமான் அவருக்கு பாசுபத ஆயுதத்தை பரிசளித்தார். வெவ்வேறு தேவர்கள் இடமிருந்து பல்வேறு முக்கிய ஆயுதங்களையும் அவர் பெற்றார். அவர் யமராஜர் இடம் இருந்து தண்ட அஸ்திரத்தையும், வருணன் இடம் இருந்து பாச அஸ்திரத்தையும் மற்றும் ஸ்வர்க்கலோக பொருளாளர் ஆன குபேரன் இடமிருந்து அந்தர்தான அஸ்திரத்தையும் பெற்றார். சந்திரலோகத்திற்கும் அப்பால் உள்ள இந்திரலோகத்திற்கு அவரை வரவழைக்க இந்திரன் விரும்பினார். இந்திரலோக வாசிகளால் வரவேற்கப்பட்ட அவர் இந்திரனின் ஸ்வர்க்கலோக பாராளுமன்றத்தில் நன்கு உபசரிக்கப்பட்டார். பிறகு இந்திரதேவனை சந்தித்த அவருக்கு இந்திரன் தனது வஜ்ர ஆயுதத்தை பரிசு அளித்தவுடன் ஸ்வர்க்கலோக போர்க்கலையையும் சங்கீதத்தையும் கூட கற்பித்தார். ஒரு வகையில் இந்திரன்தான் அர்ஜுனனின் உண்மையான தந்தையும் ஆவார். எனவே மறைமுகமாக புகழ்பெற்ற ஸ்வர்க்கலோக அழகியான ஊர்வசியை அர்ஜுனனிடம் அனுப்பி அவரை மகிழ்விக்க இந்திரன் விரும்பினார். ஸ்வர்க்கத்தின் சமூக பெண்கள் சிற்றின்ப ஆசை உள்ளவர்கள் ஆவார்கள். இதனால் மனிதர்களிலேயே பலசாலியான அர்ஜுனனை சந்திக்க அவள் பெரிய ஆவல் கொண்டாள். அவரது அறைக்குள் அவரை சந்தித்த அவள் தனது ஆசைகளை வெளிப்படுத்தினாள். ஆனால் ஊர்வசியின் முன் தன் கண்களை மூடிக்கொள்வதன் வாயிலாக தமது மாசற்ற ஒழுக்கத்தை அவர் காப்பாற்றி கொண்டார். மேலும் அவளை குரு வம்சத்தின் தாய் என்று அழைத்து தமது தாய்களான குந்தி, மாத்ரி மற்றும் சசிதேவி, இந்திரனின் மனைவி ஆகியோரின் நிலையில் அவளையும் நிறுத்தி பேசினார். ஏமாற்றம் அடைந்த ஊர்வசி அர்ஜுனனை சபித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். சொர்க்கலோகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ரிஷியான லோமசரை சந்தித்து யுதிஷ்டிர மகாராஜனை பாதுகாக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொண்டார். இப்பொழுது அவரது விரோதியான துரியோதனன் கந்தர்வர்கள் இடம் சிறைப்பட்டு இருந்தபொழுது அவனை காப்பாற்ற விரும்பிய அர்ஜுனன் அவனை விடுவிக்கும்படி கந்தர்வர்கள் இடம் விண்ணப்பித்தார். ஆனால் கந்தர்வர்கள் அதற்கு மறுத்துவிட்டார்கள். இவ்வாறாக அர்ஜுனன் அவர்களுடன் போரிட்டு துரியோதனனை விடுவித்தார். பாண்டவர்கள் மாறு வேஷத்தில் வாழ்ந்தபொழுது விராட ராஜனின் சபையில் அர்ஜுனன் தன்னை ஒரு அலியாக காட்டிக்கொண்டு தனது எதிர்கால மருமகளான உத்தராவின் சங்கீத ஆசிரியராக பணியாற்றினார். அப்பொழுது விராட ராஜனின் சபையில் அவர் பிருகன்னலன் என்று எல்லோராலும் அறியப்பட்டார். மேலும் பிருகன்னலனாக மாறுவேடம் பூண்டு இருந்த அர்ஜுனன் விராட ராஜனின் மகனான உத்தரனின் சார்பாக போரிட்டு குருக்களை வென்றார். அவரது இரகசிய ஆயுதங்கள் ஒரு சோமி மரத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டு இருந்தன. மேலும் அவற்றை கொண்டு வரும்படி அவர் உத்தராவிற்கு கட்டளையிட்டார். பாண்டவர்களின் சொரூபம் பிறகு உத்தராவிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. குருக்களுக்கும் விராடர்களுக்கும் நிகழ்ந்த போரில் அர்ஜுனனும் இருந்தார் என்பது துரோணாச்சாரியர் இடமிருந்து அறிவிக்கப்பட்டது. பிறகு குருட்சேத்திர போரில் கர்ணனை போன்ற பல சிறந்த தளபதிகளையும் மற்றவர்களையும் அர்ஜுனன் கொன்றார். குருட்சேத்திர யுத்தத்திற்கு பிறகு திரௌபதியின் 5 மகன்களையும் கொன்ற அஸ்வத்தாமனை அவர் தண்டித்தார். பிறகு எல்லா சகோதரர்களும் பீஷ்ம தேவரிடம் சென்றார்கள். குருட்சேத்திர போர்க்களத்தில் பகவத்கீதையின் தத்துவங்கள் மீண்டும் பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்டதற்கு ஒரே காரணம்
அர்ஜுனன் மட்டுமே ஆவார். குருச்சேத்திர போர்க்களத்தில் அவர் நிகழ்த்திய அற்புத செயல்கள் மகாபாரதத்தில் தெளிவாக விவரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆயினும் அர்ஜுனன் அவரது மகனான பப்புரு வாகனரால் மணிபுரத்தில் தோற்கடிக்கப்பட்டு மூச்சையடைந்து விழுந்தபோது உலூபி அவரை காப்பாற்றினால். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறைந்துவிட்ட பிறகு அந்த செய்தியை அர்ஜுனன் துவாரைக்கு எடுத்து சென்ற பொழுது விதவைகளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவிகள் அனைவரும் அவர் முன் விசாரிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரையும் அவர் வசுதேவரிடம் அழைத்துச் சென்று அவர்களை சமாதானப்படுத்தினார். பிற்காலத்தில் வசுதேவர் இறந்தபொழுது பகவான் கிருஷ்ணர் இல்லாததால் அவரது ஈமச் சடங்குகளை அர்ஜுனன் நிறைவேற்றினார். பகவான் கிருஷ்ணரின் மனைவியர் அனைவரையும் அர்ஜுனன் இந்திரபிரஸ்திற்கு அழைத்துச் செல்லும் பொழுது வழியில் அவர் தாக்கப்பட்டார். அப்போது பெண்களை அவரால் பாதுகாப்பில் வைத்து காப்பாற்ற முடியாமல் போயிற்று. இறுதியாக வியாசதேவரின் அறிவுரைப்படி எல்லா சகோதரர்களும் மகா பிரஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டார்கள். செல்லும் வழியில் அவரது சகோதரரின் வேண்டுகோளின்படி முக்கியமான ஆயுதங்கள் அனைத்தையும் பயன் அற்றவையாக கருதி அவற்றை நீருக்குள் போட்டு விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்